எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று திருவள்ளுவர் அவருடைய ஒரு திருக்குறளில் சொன்னது எனக்கு ஞாபகத்திற்கு தற்சமயம் வந்தது. எண்ணித் துணிக, அந்த எண், அது எண்ணம், அந்த எண்ணம் தான் எண்ணி துணிக. அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது, எதை ஆதாரமாக வைத்து அந்த எண்ணம் மனதில் தோன்றியது என்றால் கண்கள் தான். கண்கள் எதிரே இருக்கக்கூடிய மரத்தை பார்க்கிறது. உடனே என் எண்ணம் ஓடுகிறது. அது என்ன மரம், அது இலைகள் எப்படி இருக்கிறது, அது எதன் கீழ் இருக்கிறது, அருகாமையிலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறது, அது என்று இப்படித்தான் கண்கள் முதலில் பார்க்கிறது. அது பார்த்த பிறகு நமக்கு எண்ணம் எழுகிறது. இதை நாம் உண்மை தெரிந்திருக்கிறோம். மரம் தெரியும், இந்த பெட்ரோல் பங்க் தெரியும், பேருந்து தெரியும், இந்த சாலை தெரியும், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த எண்ணம் எங்கிருந்து முதலில் தோன்றியது என்றால் நாம் தெரிந்ததை வைத்துத்தான் அந்த எண்ணமே தோன்றியது. சரி, அப்படி என்றால் இந்த எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், அந்த எண்ணத்தை வைத்து தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். கவிஞர்கள் பார்த்ததை, இயற்கையாக பார்த்ததை வைத்து கவிதையாக அவர்கள் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். எண்ணம். ஒரு முதியவரை பார்த்தால் அவர் எப்படிப்பட்டவர், என்ன வயது என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. ஒரு மருத்துவரை பார்த்தால் அந்த மருத்துவத்தை, என்ன டாக்டர் அவர், என்ன மருத்துவம், என்ன தெரியும், யாராவது சென்று வந்திருக்கிறார்களா, அவரை பற்றி நமக்கு ஏதாவது தகவல் உண்டா என்று தெரிந்து வைத்து முயற்சி செய்வோம். அதுபோல நமது எண்ணம் எதை பார்க்கிறோமோ அதிலிருந்து தான் வருகிறது. திருவள்ளுவர் அப்படித்தான் அவர் பார்த்தார். பார்த்ததையெல்லாம் அவர் திருக்குறளாக 1330 பாடல்களாக அறம் பொருள் இன்பம் என்று அவர் எழுதினார். அவர் எதையெல்லாம் பார்த்தாரோ அதையெல்லாம் அவர் எழுதினார், பாடலாக எழுதினார். சித்தர்கள் அதுபோல அவர்கள் எதையெல்லாம் பார்த்தார்களோ அதை அவர்கள் எழுதினார். கௌதம புத்தரோ ஒரு ஊராக சென்று பார்த்தார். அதையெல்லாம் பார்த்து வைத்து அவருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைத்தது. அதுபோல மகாவீரர் ஒவ்வொருத்தருக்கும், ராமலிங்க அடிகளார் எங்கெங்கெல்லாம் போய் வந்து கடைசியாக இறைவன் எங்கே, எந்த வடிவத்தில் இருப்பார் என்று அவர் ஆராய்ந்து கடைசியாக ஜோதி வடிவத்தில் தான் இறைவன் இருக்கிறான் என்று அவர் கண்டுகொண்டார். எனவே அந்த எண்ணம் தான், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்பார்கள். அதுபோல எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு சரியானதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் ஆர்வத்தோடு இருக்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்பர்களே.